பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம், நான் தான் விஆர் பாலாஜி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூக்கு நம்ம யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டர் செல்வேந்திரன் அண்ட் நம்ம ஜார்ஜ் அண்ணன் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ கருப்பங்காட்டு வலசுன்ற படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது 11ஆம் தேதி. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூக்காக இந்த பிஸி ஷெடியூலில் நம்மளுக்கோசம் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ வணக்கம்ண்ணே. ஹாய்ண்ணே. ஓகே, ஸோ கருப்பங்காட்டு வலசு இது இந்த ப்ரொமோஷன், நீங்கள் அந்த போஸ்டர் ப்ரொமோஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் உங்கள் படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மனசில். எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைட்டில் பேர் எப்படின்னு நீங்கள் பிடிச்சிங்க, இந்த கருப்பங்காட்டு வலசுன்றது? நான் ஈரோட்டில் படித்தேன். ஸோ ஈரோட்டில் மாவட்டத்தில் இந்த மாதிரி பேர்கள் இருக்கும். வலசு அப்படின்னு சூரம்பட்டி வலசு, வண்ணாங்காட்டு வலசு, ஆயிரங்காட்டு வலசுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ ஊர் பேர் டைட்டிலாக இருக்கணும்னு நினச்சேன். கருப்புசாமி காக்கிற ஒரு ஊர், அதுதான் கருப்பங்காட்டு வலசு அப்படின்னு நினச்சேன். சூப்பர்ண்ணே. அதுக்கப்புறம் ஜார்ஜ் அண்ணே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே மக்கள் மனதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் டிவியில் நல்லா குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து உங்களை பார்த்து ரசிச்சிட்ருக்கேன். அப்புறம் நேர்லேயும் பார்த்து ரசிச்சிருக்கேன். இப்போ ஒரு படம் லெவலில் போய் அந்த போஸ்டரில் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருக்கீங்க, மீசெல்லாம் வச்சு நல்லா பயங்கரமாக. அதில் உங்களுக்கு எப்படின்னு இருக்குது இந்த படத்தில்? இது டோட்டலி பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செல்வா பிரதர் தான் சொன்னார். ஏன்னா எப்பவுமே ஒரு காமெடியாக இல்லைன்னா ஒரு காமெடி வில்லன் நிஷா பண்ணாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெரர் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக டிசைன் பண்ண ஒரு இதுதான். அவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பார் நம்ம தெரியல. ஸோ அவங்க கண்ணில் ஏதோ ஒரு பவர் தெரியுது அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். நமக்கு ஒன்றும் தெரியல, அவர் சொன்னார். சரி, அப்படி டிசைன் பண்ணி அப்படி ஒரு இதுதான் அந்த இன்ஸ்பெக்டரோட ரோலு. ஒரு வித்தியாசமான ஒரு களம் இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் நான் உள்ளே வருவேன், ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் வருவேன். ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணே. நீங்கள் சொல்லுங்கண்ணே, இப்போ இந்த படத்தில் நீங்கள் ஹீரோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி பிடிச்சிங்க? ஹீரோ இன்ட்ரோ உங்கள் மூலியமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹீரோ ஆக்சுவலாக யாருமே இல்லை படத்தில். எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, கேரக்டர் இருக்குது. ஒரு 2-3 கதை சேர்ந்துட்டு, ஒரு ஊரில் 2-3 கதை சேர்ந்து ட்ராவல் ஆகும். அந்த 2-3 கதையில் இன்வால்வ் ஆகிற ஆர்டிஸ்ட் இது பண்ணுவோம். ஸோ நீலிமா அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் பிரதர் ஒரு முக்கியமான ரோல். அதுக்கப்புறம் செல்லதுரையா, சத்யன் சார், புதுமுகங்கள் எபினேசர் தேவராஜ், ஜூனியர் டோனி, நவீன், செல்வராஜ், துரை தங்கதுரை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கோம். ஸோ அப்படி நாங்கள் எல்லாம் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஈக்குவலாக தான் ஆமாம், எல்லாமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அந்தந்த கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தில் முக்கியமான ஒரு இது. லீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீலிமா மேடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். ஸோ மற்ற கேரக்டர்ஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் ஒரு இடத்துல லிங்க் ஆகும். அதுதான் கருப்பங்காட்டு வலசு. ஓகேண்ணா. இப்போ அதுக்கப்புறம் அந்த படம் அப்படின்றது ஒரு ஸ்டோரி லைன் பிடிக்கிறது தான் ஒரு படத்துலேயே அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி லைன் தான் பிடிப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னு அந்த ஸ்டோரி லைன் பார்த்து கேட்ச் பண்ணீங்க கரெக்டாக? ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ் கான்செப்ட். நான் ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன். மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம். அதில் ஒரு லேடி பஞ்சாயத்து தலைவர் அவங்க அவங்க வில்லேஜ் ஸ்மார்ட் வில்லேஜை மாற்றினாங்க. ஸோ தெருக்கள் சிசிடிவி கேமரா, கார்பேஜ் ப்ராப்பர் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் ஒரு ஆர்டிகலாக படிச்சிருந்தேன். ஸோ அது ஒரு பேஸாக எடுத்துகிட்டு அந்த ஆர்டிகல் மூலமாக ஒரு க்ரைம் ஸ்டோரி எழுதணும். ஸோ அதுலேருந்து இந்த கதை அதுலேருந்து ஓகே. இந்த லொக்கேஷன் அப்படின்றதெல்லாம் எப்படின்னா பிடிச்சிங்க? லொக்கேஷன் அதெல்லாம் எந்த மாதிரி இடத்துலலாம் சூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணியிருக்கீங்க? லொக்கேஷன் திருப்பூர் பக்கத்தில் பல்லடம்னு ஒரு டவுன். பல்லட டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மாதபூர் சொல்லிட்டு ஒரு கிராமம். ரொம்ப அழகான கிராமம், அழகான மக்கள். அங்கே தான் ஷூட் பண்ணோம். நிறைய நண்பர்கள் மூலமாக அங்கே அந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அங்கே இருக்கிற ராமசாமி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்படிதான் கான்டாக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான்? ஆமாம். ஓகேண்ணே. இப்போ இந்த படத்தில் ப்ரொடியூசர் அவங்கள பற்றிலாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரொடியூசர் எபினேசர் தேவராஜ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆமாம். ஸோ அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி மினிமம் அவங்க ஜார்ஜ் இருக்கிறவங்க அந்த மாதிரி எபினேசர் தேவராஜ் ஒன் ஆஃப் த லீட்ஸ் அந்த மாதிரி லீடாக பண்ணியிருக்காங்க அவங்களும். சூப்பர் சூப்பர் கேரக்டர் அவர். ஸோ அவர்
இதில் நிறையா சோஷியல் மெசேஜஸ் இந்த கதையில் நிறையா இருக்குது. பெண் கல்வி பற்றி, இந்த கிராம டெவலப்மெண்ட் பற்றி, ஸோ பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து நம்ம நிறையா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் நிறையா பண்ணணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கான்செப்ட்ஸ் நிறைய உள்ள சொல்லியிருக்கு. ஒரு தெளிவான ஒரு கருத்தை முன் வச்சுருக்காரு டைரக்டர். அப்போ அந்த படம் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் மனசில் ஃபுல்லாக எதிர்பார்க்கலாம் பயங்கரமாக. எப்படி விக்ரம் வேதா வந்து நம்ம எப்படி ஒரு அர்பன் த்ரில்லர் பார்த்தோம், அது மாதிரி ஒரு வில்லேஜ் த்ரில்லர் இருக்குது. அது நீங்கள் சொல்லும் போதே அந்த இது வந்துட்டுருக்கு, எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா அந்த லொக்கேஷனு, அந்த கதை, அந்த கருப்பங்காட்டு வயசுன்ற போது ஒரு கருப்பன் அப்படின்னும் போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்புறம் இந்த சாங்லாம் எப்படின்னா வந்திருக்கு படத்தில் வந்து முக்கியமானது ஒரு சாங் தான். சாங் எப்படி நல்லா ஒரு பயங்கரமாக வச்சுருக்கீங்களா இல்லை இதுக்கேற்ற மாதிரி? 2 சாங் இருக்குது. ஒரு மெலடி ஒன்று, ரொமான்டிக் நம்பர் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஊர் திருவிழா சாங். ஸோ நல்லா நேற்று ஒரு ஷோ ஒன்று போட்டுருந்தோம். ஸோ வந்து அவங்க எல்லாரும் சாங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், 2 சாங்லையுமே நான் இல்லை. அவருக்கு போலீஸ்காரர் அதனால் வந்து தான் வருவார். நான் கூட கேட்டேன், அப்படியே போலீஸ் வந்து அப்படியே பார்க்கலாம்ல பிரதர் சாங்கல் நடுவில் அப்படிலாம் கேட்டு பார்த்தேன். ஓகே, நான் இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நடக்கிற இந்த சம்பவம்லாம் ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா? இப்போ நீங்கள் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது தோன்றதெல்லாம் டக்குன்ட்டு ஸ்டோரியில் நீங்கள் ஆட் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா எப்படின்னு? அந்த ஊர் மக்கள் வந்துட்டு நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பெருசாக யூஸ் பண்ண முடியுது. புது குரூப் புதுவாக ஊர் தண்ணி திருப்பூரில் ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அந்த ஊர் மக்கள் தான் வந்துட்டு எங்களுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. ஃபுல்லாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதில். ஸோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண விஷயம் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இவருக்கு பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்னா, செல்வா பிரதர் வந்து யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் அப்கமிங் யங் டேரக்டர்ஸ். நம்ம யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரியலி ட்ரூ இன்ஸ்பிரேஷன். ஸோ அது செல்வா பிரதர் நான் சொல்லுவேன். சூப்பர்ண்ணே. அதுதான் எப்படிண்ணே நீங்கள் வந்து சினிமாவில் வரத்துக்கு நீங்கள் எப்படிண்ணே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்கள் சினிமாவுக்கு இருந்தேன் நான். நான் இன்பிட்வீன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் செட்டேன். ஸோ அதில் 2வது ஷார்ட் ஃபிலிம் அன்பு மலர்ன்னு சொல்லிட்டேன். அது வந்து ஒரு காம்படிஷனில் பெஸ்ட் பிக் அப்படின்னு பேசுது. ஸோ அதோட ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணி இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ யார்கிட்ட ஒர்க் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நாங்களே எங்களுக்கு ஒரு க்ரூ இருக்குது. ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிமு, வெப் சீரிஸ், மூவி சூப்பர். அது கேட்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு எஃபெக்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள். நம்ம நல்ல ப்ராடக்ட் நம்ம எப்பவுமே ஷார்ட் ஃபிலிம்னு நான் சொல்கிறாங்க, அது நல்ல ப்ராடக்டாக நம்ம கொடுத்தோம்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல உள்ளங்கள் வெளியில் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் உடனே ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், படம் வந்துட்டார் செல்வா. அது 3 ஸ்டெப்பு தான், 1 2 3 அவ்வளோதான். பின்னாடி ஒரு பெரிய க்ரூ இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே நேரத்தில் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் அந்த ஆளுங்க அப்படி தான் கூட இருக்காங்க. கண்டிப்பாண்ணே. நீங்கள் இன்னும் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சு இன்னும் அதோட ஒரு 10 மடங்கு அதிகமான ஸ்டெப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்லாம் பற்றி சொல்லுங்கண்ணே. அதாவது நம்மளை பற்றியே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஹீரோயின் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் இன்னும் சுவாரஸ்யம், இளைஞர்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். அண்ணன் பாருங்க, ஹீரோயின் உடனே சிரிக்கிறாப்புல. நீங்கள் சொல்லுங்கண்ணா ஹீரோயின் பற்றி. ஹீரோயின் பற்றி நான் சொல்லணுன்னா வந்து நான் பார்த்ததே இல்லையா? ஆமாம். அவங்க வந்து நான் செகண்ட் ஹாஃபில் தான் வருவேன். அதனால் முன்னாடியே முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு ஒரு ஹீரோயின். அவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்து நடித்தாங்க அவங்க. ஸோ அதை பற்றி நீங்களே சொல்லிடுங்க. ஹீரோயின் வந்து ஆரியானா சொல்லிட்டு குடும்ப நடிகை. அவங்க வந்து ரொம்ப கடைசியாக வந்து தான் ஜாயின் பண்ணாங்க, ஆடிஷன் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 days என்னமோ தான் இருந்தது. பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த நிறைய சில சேஞ்சஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இப்போ மறுபடியும் மலேசியாவில் தான் இருக்காங்க அவங்க. ஏதாவது ப்ராப்ளம் வருவாங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இப்போ இந்த படம் தொடர்ந்து அடுத்த ப்ராஜெக்டில் வந்து இப்போ எடுத்திருக்கீங்களா எப்படின்னு? இல்லை, இது இப்போ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இது ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. நீங்கள் வந்து போலீஸாக பண்ணுறீங்களேன்னு இந்த படத்தில், போலீஸாக பண்ணும்போது நீங்கள் எப்படி ஒரு டெரர் போலீஸாக இருப்பீங்களா இல்லை ஒரு காமெடியாவா, எந்த மாதிரி? நீங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் தெரியும், ஒரு என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போலீஸ் கேரக்டர் வந்து எந்த லெவலுக்கு நடிச்சிருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணன் பண்ணியிருக்காரு. அவரே ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமெடி இதுதான் நான்
பிளான் பண்ணி போயிருந்துமே ஒரு எபினேசர் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் ரோல் இருக்குது ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ரைட்டு, ஏதோ காமெடி போலீஸ் தமிழ் படம் 2 பார்த்தாங்களே, ஒரு கான்ஸ்டபிள் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க தான். நான் நேராக ஆஃபீஸ் போய் பார்க்கலாம் போனால் அவர் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிரதர் இது கான்ஃபிடென்ட்டாக நான் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், நான் வந்து உங்கள் கண்ணில் வந்து ஒரு ஏதோ ஒன்று நெருப்பு தெரியுது அப்படின்னாரு. என்ன பிரதர் இருக்குது நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் யாரும் வச்சதே கிடையாது. நமக்கு வந்து நானே அந்த இதில் பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி, இல்லை பிரதர் உங்களை வேறு மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் பாருங்கன்னு. ஃபைனல் அவுட்புட் பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக சில கொஞ்சம் உடம்பெல்லாம் குறைக்க சொன்னாப்புல. ஸோ அது மட்டும்தான் நான் பண்ணேன், வேறு எந்த ஹோம்ஒர்க்லாம் நான் எதுவும் பண்ணலை. நீங்கள் அங்கே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். டெரரான போலீஸ் தான். இதில் வந்து ஒரு வேறு மாதிரி மீசியே ஒரு பயம் கொடுத்துற மாதிரி இருக்குண்ணே. இவர் தான் டிசைன் பண்ணார். இந்த மாதிரி தான் வைக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், தயவுசெய்து ஷேப். அது ஒரிஜினல் ஒட்டினதானே? அது ஒரிஜினல். நீங்கள் வேறு எங்கே அதுக்காக சில வளர்க்க சொன்னார், தாடிலாம் வளர்க்க சொல்லி இவர் அங்கே வர வச்சு கிராமத்தில் வச்சு தான் அங்கே டிசைன் பண்ணி எடுத்தது தான். ஸோ அதுக்காக அவர் டிசைன் பண்ண கேரக்டர் தான் அது. ட்ராவலில் பண்ண படங்கள் பண்ண மற்ற விஷயத்துலேருந்து கண்டிப்பாக இது மாறுபட்டு தான் இருக்கும். ஒரு சீரியஸான ரோல், காமெடி வந்து சுத்தமாக இல்லாத ஒரு ரோல். சில இடத்துல அந்த டைலாக்ஸ் மட்டும் வரும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான ஜாப் நான் பார்க்கலாம். ஜார்ஜ் அண்ணா அப்போது சினிமாவில் வந்து வேறு மாதிரி பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட் தாண்டி வேறு மாதிரி. இதை தாண்டி இப்போ மாறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க இதை பார்த்துட்டு வேற மாதிரி பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அண்ணன் டென்ஷனில் வருது, இப்படி பண்ணியிருக்காரு. அவங்க நேற்றே வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துட்டு சொன்னது அதுதான். சில கூட நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க வேற மாதிரி காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கிரெடிட் வந்து டேரக்டருக்கு தான். நம்ம வந்து தண்ணி மாதிரி டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறது. அதான் கமலா தேட்டரில் ஒட்டியிருக்காங்க இந்த பேனரில். அதை பார்த்து 4 பேர் திரும்பி போயிட்டாங்களா வண்டியில். அப்படியா? டெரராக ஒரு போலீஸ் வந்திருக்காரு, நம்ம இது அந்த மாதிரி ஒரு டெரராக இருக்கீங்க. இது கதை தான். இது வெற்றி பெற்றுச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து டச் பண்ணுச்சு. ஆமாம். ஸோ அதே வந்து மக்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா வந்து நல்ல கண்டென்ட்டை என்றைக்குமே மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டென்ட்டை நம்பி வர நிறைய இயக்குனர்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊண்டுதலாக இருக்கும். கண்டிப்பாக. அதுவும் இந்த லாக்டவுனில் வந்து நம்ம ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதை ஹிட்டு கொடுக்குறது, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்றது. நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போ இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க, எப்படி செட்டு போட்டு பண்ணியிருக்கீங்களா இல்லைனா அப்படியே ஃபுல் லைவானே படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு லைவாக எடுத்திருக்கீங்களா அப்படின்னு? இல்லை, முக்கால்வாசி லைவாக தான் இருக்கும். தேவைப்பட்ட இடத்துல வந்துட்டு நாங்களே வந்துட்டு சின்ன சின்ன செட்டோட பண்ணோம். அதில் நல்லா இருந்துச்சு. ஒரு கோடாக எடுத்துருந்து படத்தோடு அவர் தான் அதெல்லாம் எடுத்து பண்ணார். ஆர்ட் ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டாரு. போக காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லிடுறேன். ஷ்ரவன் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன், டிஓபி சுகுமார் ஒரு அசோசியேட், அவர் யங்ஸ்டர், ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துக்கு அதோட டைட் ஷெட்யூலை முடிச்சு கொடுத்தது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். மியூசிக் வந்துட்டு ஆதித்யா சூர்யா. ஸோ இது அவங்களுக்கு 2வது படம். 2 சாங் நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு மீடியா ஷோவில் கூட அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது. அது போக எடிட்டிங் தமிழ் குமரன், என்னோட எல்லா ஷார்ட்லேயும் என்னோட வெப்சைட் எடிட் பண்ண வராது, என் கூட ஃபஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வராது. ஸோ இவங்க தான் முக்கியமான. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் அவுட் வந்து மக்கள் பார்த்துருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு இருக்குது பார்க்க அவுட்டு? எடிட்டிங்லாம் முடிச்சு எல்லாமே முடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு படமாக. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசளவில் எப்படி இருந்துச்சு? நீங்கள் நம்ம பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சந்தோஷம் தான். கண்டிப்பாக ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணோம். ட்ரெய்லர் வந்துட்டு சரி ஒரு வேறு ஒரு கலரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆச்சு. ட்ரெய்லர் கட்ஸும் வந்துட்டு படத்தில் இருக்கிற கட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ட்ரெய்லருக்காக தனியாக ஒரு கட் ஒன்று எடுத்தோம். ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ படம் வந்துட்டு பிரதர்ஸ் நல்லா இருக்கும். நான் எடுத்துட்டேன். நான் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை பார்த்தேன். இப்போ கூட வரும்போது ஒரு ட்ரைலர் போட்டு ஒரு தடவை மூடுக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது நம்மளை பற்றி நிறைய சொல்லிக்கூடாது, ஆனால் பார்க்க வந்து ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார் சொல்லுவார்ல, அது மாதிரி இந்த படத்தை அடிக்கடி தேட்டரில் போய் மக்கள் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.
கண்டிப்பான அமர் அண்ணன் வந்து பேசுகிறதே ஒரு ஒரு தனிமையாக பேசுகிறாரு, ஒரு சாஃப்டாக பேசுகிறாரு. அப்போனா உள்ளே வந்து ஆழமாக வந்து நிறைய வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியுது. அது வந்து நம்ம படத்தில் நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன், படம் தான் பேசும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லி ஒரு சைலண்ட் அண்ணன் மௌனத்திலே வந்து சொல்கிறாரு தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கண்ணே, இப்போ அந்த ஊரில் போகும்போது இப்போ இந்த அடிக்கிற சீன்லாம், அடி வாங்குற சீன்லாம் லைவாலாம் நடந்திருக்கா? உண்மையிலே டேரக்டர் சொன்ன மாதிரி அடி வாங்கினீங்களா? இதில் ஒரு சரியான ஒரு விசாரணை சீன் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2 கோ ஆர்டிஸ்ட் வந்து அதில் சொல்லணும்னா துரை செல்வான் 2 பேர் அதில் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஒரு ஆடிஷன் பண்ண பசங்க தான். வந்து அடின்னா லைவ் அடி அந்த மாதிரி டேரக்டர் விழுந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த எல்போலாம் கூட உடஞ்சிருச்சு. அதுவும் மீறி நான் வந்து அவங்க பயங்கரமாக கத்திட்டார் அவர். ஏன்னா நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஸ்டிக்கில் அடிக்கிறது வந்து சைடில் தான் அடித்தேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டிக் என்ன தான் வந்து நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டிக்காக இருந்தாலுமே கூட அடிக்கிறது வந்து சில டைம் ஏதாவது ஒரு ஐஜஸ் கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அது பட்டுருச்சு. அவர் இருந்தாலும் அடிங்கன்னு சொல்லி அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்ததுக்கு காரணமே அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் தானே. நிறுத்தாதீங்க, அடிங்க அப்படின்றாரு. இவரும் வந்து கட்டே சொல்லலை, நீங்கள் போங்க. ஒரு வெறித்தனமாக அவர் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடிங்க ஏங்க நான் இந்த பக்கம் திரும்ப ஏங்க உழுதே பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. ஏன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்த ஒரு சீன் தான் அது. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கட்டாயமாக தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் தான், எல்லாமே லைவ் தான். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பாலா சாருக்கு அப்புறம் இவர் தான். ஆனால் உங்களுக்கு அது மாதிரி அடி ஏதாச்சும் கொடுக்கும்போது லைவாக இருந்துச்சா எப்படின்னு? உங்களை அடித்தாங்களா? இந்த ஏன்னா என்ன போலீஸ் ஏன் அடிக்கிறாங்க நீங்கள்? என்னால் அவங்கள தான் நான் அடித்தேன். அப்போ தப்பிச்சிட்டீங்க அப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி? ஆமாம், நான் வந்து தப்பிச்சிட்டேன் அது வந்து. ஆமாம், திடீர்னு உங்களை ஒரு ஊருக்கு சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஒரிஜினலாக விட்டாங்க. இல்லையே, ஊரே நான் தான் மிரட்டிகிட்டு இருக்கேன். இது வேறு லெவல் மிரட்டல் இருக்கும் அந்த படத்தில், நீங்கள் பார்த்தா தெரியும். அதை நான் இப்போ சொல்லிட முடியாது. அது வந்து நீங்கள் ஸ்னீக் வீக்லலாம் கூட பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன சீனு, ஏதாவது ஒரு அழகான சீனு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு பிடிச்ச சீன் சொல்லுங்கள். ஒரு பிரதர் நடிச்ச சீன் தான். அவர் சொன்ன அந்த 2 கேரக்டர் செல்வராஜ், துரை, அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு விசாரிக்கணும். ஒரு பர்டிகுலர் ஷாட் ஒன்று பிளான் பண்ணும். ஆக்சுவலாக அவரோட ஃபஸ்ட்டு ஷாட், நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு ஷாட் தான். ஸோ நான் வந்துட்டு நீலியம் அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, அவங்கள வச்சு நான் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ நான் பிரதர் வந்து 2வது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வாண்டட் டு மேக் இட் ஸ்பெஷல். அது ஒரு பயங்கரமான ஷாட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷாட் கம்போஸ் பண்ணோம். அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து இன்னும் என்னோட ஃபேவரட். அதுதான், அதுவும் அவர் அந்த சமையல் பண்ணியிருப்பாரு, சூப்பராக இருக்கும் அந்த சீன். ஓகேண்ணே. ஸோ ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது வந்து கதை வந்து ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு நம்ம ஊரில் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹீரோயின் மட்டும் ஏன்னா மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பிடிச்சிங்க? நம்ம ஊரில் ஆள் இல்லையா பொண்ணுங்க? இல்லை, அவங்க வந்து சென்னையில் இருந்தாங்க, ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெப் சீரிஸும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஆடிஷன் கூப்பிட்டோம். ஆடிஷனில் ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ என்ன நம்ம எழுதிருந்தோமோ அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்காக அவங்களை செலக்ட் பண்ணோம். ஓகே, எத்தனை நாளில் இந்த ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்க? 21 நாள் முடிச்சோம். 21 நாள் டோட்டலாக முடிச்சிட்டிங்க? சூப்பர்ண்ணே. அது எவ்வளோ வேகம், டக்கு 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 டக்குன்ட்டு போகிறதுலாம் வந்து ஒர்க் பண்ண குரூ அப்படி எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்போம். எல்லாரும் அதான் ஒரு ஏடி செட்டப்பு, ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு அசோசியேட் டைரக்டராக அந்த மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட், அவங்க அசிஸ்டன்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே எல்லா வேலையுமே செய்வாங்க. அந்த மாதிரி நான் வந்து எந்த படத்துலையும் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ அந்த ஒரு டீம் தான் அந்த குரூ 21 டீம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட நான் ஒரு மினி சீரீஸ் ஒன்று பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ நல்லா ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில், ஒரு மணிரத்னம் சார் படம் மெட்ராஸ் டாக்கீஸ் டீமில் எப்படி ஒர்க் பண்ணமோ அந்த மாதிரி இருந்துச்சு. குரூ அவர் பேர் சொன்னால் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணாங்க எல்லாமே. என்ன தான் நம்ம ஊர் படமாக இருந்தாலும் அது ஒரு கார்ப்பரேட்டாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சோறுலாம் நம்ம ஊர் சோறு தான், சாப்பாடு. ஆமாம், பீஸா பர்கர்லாம் இல்லை நம்ம தான். ஆனால் வந்து ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் டக்குன்னு ஒரு 21 டேஸில் சூப்பராக முடித்தாங்க. சூப்பர்ண்ணே. அதுக்கப்புறம் வந்து ஓடிடி பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும். ஓடிடி வந்து இப்போ நீங்கள் ஒரு படம் வந்து ஒரு மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், எல்லாம் இந்த இடத்துல விசில் பறக்கும், இந்த இடத்துல கத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டேரக்டர் வந்து மைண்ட் செட்டில் எடுப்பாங்க. இப்போ இந்த ஓடிடின்னு வந்தது வந்து டேரக்டர் உங்களுக்கு வந்து அது எப்படி நான் தோணுது? இல்லை,
சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம என்னோட இது சொல்லியிருந்தாலும் இது கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஓடிடியும் இருக்கும், சினிமா தியேட்டர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் சினிமாவில் தியேட்டரில் பார்க்குற ஃபீல் வந்துட்டு ஓடிடி கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு காம்பேக்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு நமக்கு கையில் மொபைலில் வந்து எல்லா சர்வீஸும் வந்து ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஓடிடியும் வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கோஎக்ஸிஸ்ட் தான், ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம அது சாய்ஸ் நம்ம ஃபிலிம் மேக்கர் வந்து ப்ரொடியூசரோட சாய்ஸ் தான். ஸோ ரெண்டுமே இருக்கும். அதான் தேட்டரில் பார்க்குறவங்க பார்த்துக்குவாங்க, வீட்டு ஃபோனில் பார்க்குறவங்க பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ கூட இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தா கூட்டம் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு. ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த என்ன டெனட் அந்த படம் நான் டெனன்ட்டு அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகுது. படம் தேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே கட்டாயமாக தேட்டருக்கு வந்து தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது மக்கள் என்றைக்குமே அதுக்கு ஒரு வரவேற்பு கட்டாயமாக கொடுப்பாங்க. ஓகேண்ணே. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிராம ஸ்டோரினாலே வந்து நம்ம நிறைய படத்தில் வந்து ஜாதி பற்றி சொல்லியிருப்பாங்க, கொள்ளை ஒரு அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இது ஒரு கிரைம் த்ரில்லர், வில்லேஜ் பேஸ்ட் கிரைம் த்ரில்லர். ஸோ அதில் வந்து ஸ்மார்ட் வில்லேஜ்ங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி வந்து நம்ம தொட்டு இருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்பர் கிரைம் த்ரில்லருக்கான இருக்கும், கிராமத்தில் நடக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படி தான் இருக்கும். இது என்னென்னா வந்து உங்களுக்கு மெயினாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வில்லேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம நார்மலாக ஒரு எங்கேயா போனோம்னா நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு கேட்கலாம். ஒரு இப்போ வந்து என்ன தெரியவே இல்லை டோட்டலாக அந்த படத்தில் கெட்டப்பை தாண்டி யாருக்குமே தெரியும். நீலிமா மேடம்கிட்ட மட்டும் ஒருத்தங்க 2 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்கன்னா அவ்வளோ ஒரு பின்தங்கிய ஒரு கிராமம் தான் அது. அதோடைய இம்பார்ட்டன்ஸை அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி முக்கியமான ஒரு நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஒரு சில கொலைகளை விசாரிக்கிற ஒரு விஷயம், ஒரு மெயின் கண்டென்ட்டையும் ஒரு சொல்லியாச்சு, ஒரு கருத்தையும் ஸ்ட்ராங்காக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நடக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக கொலைகளில் வந்து விசாரித்து அதை வந்து நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சூப்பர்ண்ணே. அது மட்டும் இல்லாமல் நம்ம படம் வந்து ஒரு வெற்றியை தாண்டி மேலே போகணுன்றது வந்து எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்ண்ணே. அது மட்டும் இல்லை, நீங்கள் மேலும் நீங்கள் நிறைய படம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே போகணும், பெரிய லெவலில் போகணும். நீங்கள் 3வது ஸ்டெப்பே படம் எடுத்துட்டீங்க, அப்போது 4வது ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. ஸோ வந்து எங்களோட வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. December 11 படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில், போய் பாருங்கள். புது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர், ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன், நிறைய புதுமுகங்கள் வந்து நடிச்சிருக்கோம். வெறும் கதை நம்பி வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ வாட்ச் அண்ட் சப்போர்ட் கருப்பங்காட்டு வலசு. கருப்பங்காட்டு வலசு டிசம்பர் 11 வந்து ஒரு புதிய வடிவத்தில் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு யங் டீம், நல்ல டைரக்டர், ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து புதிய இளம் டீம். ஸோ இன்றைக்குமே தமிழக மக்கள் வந்து நல்ல கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கட்டாயமாக ஃபீட்பேக் கொடுங்க. ஒவ்வொரு ஃபீட்பேக்குக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். ஓகே, ஆனால் பயங்கரமாக திட்டி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. நல்ல ஃபீட்பேக் கொடுங்க. தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த படம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக தேட்டரில் பாருங்கள். இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.